வருகிற ஆகஸ்ட் 21 நடக்கக்கூடிய தாவேக மாநாடு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 தினங்களே இருக்கிற காரணத்தினால, பணிகளானது மும்முரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது 90% பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டன. இந்த மதுரை தாவேக மாநாடு பார்த்தீங்கன்னா, களை கட்ட தொடங்கிடுச்சு. டிவிக மாநாடு பார்த்தீங்கன்னா, பாகுபலியே மிஞ்சுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்படி தடால் புடலாக தயாராகும் இந்த திடலானது, எங்கள் மதுரைக்கு விஜய் புயல் வருது அப்படின்னு மதுரை மக்கள் சொல்றாங்க. இந்த மாநாட்டில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள்லாம் செய்ய போறாங்க, முதல் மாநாட்டில் செய்த தவறுகளை 2வது மாநாட்டில் எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாநாட்டில் சிறிய வயது குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அனுமதி கிடையாது. அதாவது குறிப்பாக இந்த மாநாட்டில் அதிக மக்கள் கூடுறதுனால மயக்கம் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்காக அவசர சிகிச்சையாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று மருந்துகள் வழங்கக்கூடிய அளவுக்கு ட்ரோன்கள் மூலம் மருந்துகள் கொடுக்கும் வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனித்தனியாக அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையிலும் 500 தாய்மார்கள் பாலூட்டும் அளவுக்கு இந்த அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டிற்கு வரும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மாநாடு முழுவதுமே குழாய்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது. அது இல்லாம 5 லட்சம் குடிநீர் பாட்டில்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாட்டிலும் விஜயினுடைய ஸ்டிக்கர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்டிக்கரில் உங்களுக்கான முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருக்கு. மாநாட்டில் விஜய் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பேனர் முன்னாடி ரசிகர்களா இருக்கட்டும், டிவிகே தொண்டர்களா இருக்கட்டும் போய் போட்டோ எடுத்துட்டு வராங்க. அதாவது குறிப்பாக மதுரை மக்கள் எல்லாம் போய் போட்டோ எடுத்துட்டு வராங்க. மாநாட்டில் விஜய் அவர்கள் தாவேகா கொடியை ஏற்ற இருக்கிறாரு. இந்த கொடியை ஏற்றுவதற்கான 100 அடி உயர கம்பம் ஒன்று நடுவும் பணி தொடங்கியுள்ளன. மேலும் இந்த மாநாட்டிற்கு வரும் வண்டிகளை நிறுத்துவதற்கான தனி பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளன. மற்ற கட்சிகளின் மாநாட்டிற்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் போல இந்த மாநாட்டுக்கு கிடையாது. எல்லாம் தளபதிக்காக வருகிற கூட்டம்தான். இப்படி நமக்காக வரக்கூடிய தொண்டர்களையும் மக்களையும் பாதுகாப்பாகவும் எந்த பிரச்சனையும் வராதபடி அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து செஞ்சுட்டு வராங்க. இன்னும் 3 நாட்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், எதை பற்றி பேச போகிறார், எப்படி பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருது. இந்த மாநாட்டை பற்றி முக்கியமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உண்மையா பொய்யான்னு தெரியல, பார்ப்போம். காளியம்மாள் தாவேகா கட்சியில் இணைந்தால் பலமா பலவீனமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு போங்க. பாய்.